சனிக்கிழமை என்ன சார் எப்படி சார் அவருடைய உரை எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? உரை எப்படி இருக்குன்றத விட நான் ஒரு 3 ஆஸ்பெக்ட் சொல்கிறேன். மைனஸ் ப்ளஸ் என்ன செய்யணும். மைனஸ் வந்து இவர் வாரம் பூரா போவாது மைனஸ். ஆமாம், சனிக்கிழமை மட்டும் பேசுறது மைனஸ். இது ஏன் சொல்கிறேன்னா இவர் அக்டோபர் தாண்டினோன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். கரெக்டா? ஆமாம். அப்போ டிசம்பரில் வந்து இவர் முடிக்கிற மாதிரி சொல்கிறாரு. முடியாது. 234 தொகுதியும் இந்த மாதிரி சனிக்கிழமை மட்டும் போய் கவர் பண்ண முடியாது. கரெக்டா? இது இன்னொன்று இவர் ஒரு தொகுதி முடிச்சுட்டு திருச்சி முடிச்சுட்டு அடுத்து பெரம்பலூர் போகிறாரா? ஆமாம், ஹைவேஸில் போகிறாரு. அப்போ இங்கே என்னென்ன பிரச்சனை? யார் தாவாங்க குதிப்பாங்க, மரம்லாம் இருக்குது வழியில். ஆமாம் சார், அந்த பிரச்சனை பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராக்டிக்கலாக என்ன எதிர்கொள்ள போகிறோம்? 40 நிமிஷம் ஹைவேஸில் போகிறதுக்கு பெரம்பலூர் போகிறது 40 நிமிஷம் ஆயிரும். நடுவில் இந்த கூட்டம் வேறு இருக்குது. அதை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது. இவங்க வர சொல்லுவாங்கல்ல, கூட்டத்தை காமிக்கிறதுக்கு வர சொல்லுவாங்க. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் இப்படி மத்திய மண்டலத்தில் ஆரம்பித்து வடக்கு மண்டலம் வராரு. ஓகே, 3 தொகுதியே இவ்வளோ தூரம் கவர் பண்ணுறாரு. அதுலேயே இவர்களுக்கு ப்ராக்டிக்கலாக பல விஷயங்கள் இருக்குது. பிரச்சனை இதெல்லாம் மைனஸ். இல்லை சார், காலையில் வந்து திருச்சியில் பேசுவார், மாலை வந்து அரியலூரில் பேசுவார், மாலை வந்து பெரம்பலூரில் பேசுவார், இரவு வந்து அரியலூரில் பேசுவார். சரி, இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆமாம், 3 இடத்துல 3 விதமாக பேசணும். 3 ரிப்பீட் ஆகக்கூடாது. 3 மாவட்டத்திலே 3 வகையான பிரச்சனை இருக்கு. ஆமாம், இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தது ப்ளஸ் என்னன்னா வர கூட்டம், நல்ல கூட்டம் வரும். அவர் நல்ல விதமாக பேசிட்டாருன்னா அது அவருக்கு ப்ளஸ்ஸு. ஓகே, மக்கள் பிரச்சனைலாம் எடுத்து பேசினார்னா, இந்த அங்கிள் சிங்க கதைலாம் சொன்னார்னா முடிஞ்சிடும் கதை. ஓகே, இது ப்ளஸ்ஸு. என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ எடப்பாடிக்கு ஏன் சக்ஸஸ்ஸு? எல்லா இடத்துலையும் போயிட்டு மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருங்கன்ட்டு வந்திருந்தா இந்த வந்திருக்குமா? ஒவ்வொரு பேச்சு, நீ ஆம்புலன்ஸில் போகிறீங்க, உங்கள் ஐசியூவில் இருக்கீங்கன்னா உடனே பதில் சொல்கிறாரு. நேற்று அவரு மாசு பேசுனதுக்கு யார் அந்த சார், நான் வரட்டும் ரியாக்ட் பண்ணுறாரு, ஆட்சி வரட்டும், யார் அந்த சாரு, புளியில கொட்டை இருக்குதா இல்லையான்லாம் பார்த்துடுறோம் அப்போன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குல்ல, இது ஒரு பாட்டுனா மக்கள் பிரச்சனை இருக்குல்ல, இந்தந்த விஷயம் இதெல்லாம் பண்ணலை இந்த மாவட்டத்தில், அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது ஒரு இது ரியாக்ட் ஆகும். அது மக்கள்கிட்ட ரீச் பண்ணும். இது தொண்டர்களை சந்தோஷப்படுத்தும். அது மக்களை வந்து ரீச் ஆகும். இந்த விஷயங்களில் இவர் பண்ணணுன்றது எல்லாருடைய எதிர்பார்க்கும். ஓகே, குறிப்பாக போதை, டாஸ்மார்க், விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இதெல்லாம் விஜய் தொட்டார்னா சக்ஸஸ். ஓகே, தொடுவாரா? அது அவர் தான் கேட்கணும், புஷி ஆனந்த் கேட்கணும்.